வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு. காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகிய மகரம் சனியினுடைய ஆட்சி வீடு. இவர்களுக்கு 85% நன்மை உண்டு. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் உச்சத்தை தொடப்போகிறீர்கள். 100% அடித்து சொல்லுவேன், பெருமையிட்டு சொல்லுவேன். 85% மகரத்திற்கு டாப். அப்போ மகர ராசிக்கு குரு 3-12க்கு அதிபதி, 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் தற்போதைய கோச்சாரத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தற்போதைய கோச்சாரத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவடிவாகி குவளையந்தண்டில் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு குடியிருக்கிற வீடு கிடைக்கும், பூமி நிலம் வீடு வாசல் கிடைக்கும். அவர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் நன்மை உண்டாகும், தாய்க்கு அன்பு உண்டாகும், குழந்தைகளுக்கு கல்யாணம் உண்டாகும், குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு யோகம் உண்டாகும், பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், வியாபாரம் தொழில் சிறந்து விளங்கும், ஹோட்டல் தொழில், உணவு தொழில், நீர் தொழில், ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான காலம். சினிமா துறையில் உள்ளவர்கள், பாடல் ஆசிரியர்கள், டைரக்டர்கள், பட தயாரிப்பாளர்கள், கலை நடனம் சம்பந்தப்பட்ட துறை உள்ளவர்கள், மீன் பிடிப்பு தொழிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலம். பூக்கட்டும் தொழில் உள்ளவர்கள் அமோகத்தை அடைவார்கள். அதே போல் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு புதிய வணிகம் உண்டாகும், பிஸ்னஸ் உண்டாகும். அதுபோல் ஹோட்டல் தொழிலுக்கு டாப். அதுபோல் குரு பயிற்சி எல்லாம் கொடுக்கும், நல்லென எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேங்கிற மாதிரி திருக்கடையூர் அபிராமியை பிடிச்சிக்கங்க. அபிராமியினுடைய அருள் மீனாட்சியினுடைய அருள். அதனால் கடகம் பொறுத்தளவில் பூமி பிறந்தது, பூமி தான் சாமி. வீட்டில் விநாயகரை வச்சு வணங்கி வழிபாடு பண்ணுங்க. வீடுகளில் போர்வெல்ல நீர் பெருகும், வீடு கட்டுவீங்க, நிலை மன இடம் வாங்கி. அதனால் உங்களுக்கு பெரும்பாலருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் தொடர்பு இருக்கும், நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கும். ஜோதிடர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம், நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் நல்லா இருக்கும். இடம் வாங்கி விற்க, மாற்றி விட, கமிஷன், கான்ட்ராக்டு, கம்யூனிகேஷன், எழுத்து செய்தி, வெளிநாடு வர்த்தகம், பங்கு வர்த்தகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் மனை லாபம் உண்டு, மறுமணம் நடக்கும். கல்யாணம் ஆகி, முதல் கல்யாணம் ஆகி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு வந்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு தாம்பத்திய சுகம் கிடைக்கலைங்கிற ஆண் மக்களுக்கு 2வது கல்யாணம் கிடைச்சி அவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையும். நல்ல திருமணம் அமைந்து அவங்க வாழ்க்கையில் இப்போ மகிழ்ச்சியான வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மகர ராசிக்கு பொறுத்தளவில் இன்னொரு தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய குணம் வந்துடும். நிறைய தர்மம் சார்ந்த சேவைகளை செய்வீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். உங்கள் சிலர் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க, தீர்த்த யாத்திரை போவேன், காசி ராமேஸ்வரம், வடக்க ஒரு யாத்திரை உண்டு. அரசியல், சமையல் கலையில் நல்ல ஈடுபாடு உண்டு. சமையல் கலைஞர்களுக்கு தொழிலில் பொருட்டு வாகனம் இடம் வாங்கக்கூடிய இடம் அமையும், அது மாதிரி அமைஞ்சிடும். மகர ராசியில் 7ஆம் வீட்டில் உள்ள குரு தனது நேர்பார்வையால் ராசியை பார்க்குறார். அதனால் முதல்ல உங்கள் மனம் தெளிவடையும், குழப்ப நிலையிலிருந்து வெளிவருவீங்க. மனதில் இருக்கிற சஞ்சலம், கடந்த காலத்தில் உள்ள கவலை, பயம் அதெல்லாம் போயிடும். அதே போல் தீர்க்கமான யோசனையில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. சில அவமானங்களை குரு பகவான் நீக்கி விடுவார். அதனால் குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாலே ரொம்ப சிறப்பு. அரசு சார்ந்த வரி போன்ற வில்லங்கங்கள்லாம் தடுக்கப்படும். அரசு தண்டனையில் இருந்து தப்பிக்கக்கூடியதாகவும் அமையும். உங்கள் தந்தைக்கு ஏற்பட இருந்த விபத்து, கீழே விழுந்து சின்ன செராய் போட முடியும். அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய துன்பங்கள் தடுக்கப்படும். நிறைய மகர ராசி பெண்கள், நீங்கள் பெண்களுக்கு நல்லாயிருக்கும். மாதர் சங்கங்கள், மகளிர் குழுக்கள், பெண்கள் குழுவாக இருந்து செயல்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஒரு குரு பயிற்சி
பல வகைகளில் உங்களை காப்பாற்றும். அதே போல் நிறைய வயதான பெண்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ஆமாம், ஆஸ்பத்திரியிலே இருந்து டிஸ்சார்ஜ் ஆக முடியல அப்படின்னா நல்ல வைத்தியம், குரு வைத்தியத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றி கொண்டு வந்து வீடு சேர்த்துருவார். அதனால் ராசியை பார்க்குறதுனால மனதில் உறுதி ஏற்படும், தெளிவு ஏற்படும், குழந்தைகள் நலன் உண்டாகும், சிந்திக்கிறதெல்லாம் வெற்றியாகும். அப்போ இனிமேல் வாழ்க்கையில் ஒரு கை பார்த்துடலாமா? பார்த்துருங்க. அதனால் வாழ்வின் புது முயற்சிகளை எந்தவித தயக்கம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய பாதை, தடையற்ற வெற்றி உண்டாகும். இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரங்கள் நன்கு பயன்படுத்தி, அப்புறம் மகர ராசிக்கு குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ அமர்ந்த குரு 7ல் அமர்ந்த குரு 9ஆம் பார்வையை 3ஆம் இடம், தைரிய வீரிய விஜயஸ்தானம். குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கலை, மெடிக்கல் டெஸ்ட்டு பேபிக்கு முயற்சி பண்ணலான்னு இப்போ பண்ணுங்க, சரியாக இருக்கும். அதனால் 3ஆம் இடம் வீரியஸ்தானம், தைரிய வீரிய விஜயம், சென்ற இடமெல்லாம் வெற்றி. பல இடங்களுக்கு சின்ன குறுகிய பயணம் போய் வருவீங்க. யாரும் எதிர்பார்க்காத முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி பெறுவீங்க. ஆராய்ச்சிகளில் வெற்றி உண்டாகும். உங்களை பார்த்து அலட்சியமாக இருந்தவெல்லாம் உங்களை பார்த்து இப்போ கையெடுத்து கும்பிட்டு மதிப்பு மரியாதை பெறும். ஏன்னா மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்த செல்வத்தை பணத்தை 3ஆம் இடத்துக்கு அனுப்புவார். தன் வீட்டை பார்க்கிறார், அதுதான் பெரிய சிறப்பு. அப்போ அதே போல் மறைமுக பணம், ஒரு வேலையில் இருந்துட்டு இன்னொரு வேலையில் ஒரு வருமானம் வரும்னா கணிசமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சனி இருந்து இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ண முடியாமல் தடுத்தார். உங்கள் இளைய சகோதரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போனாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறப்பு உண்டாகும், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும், அவர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். அப்போ உங்களுடைய இளைய சகோதரர்கள், மகர ராசிக்கு இளைய சகோதரர்களுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டாகும். ஆண்களோ பெண்களோ தனியாக வெகு தூரம் பயணம், கடல் பயணம், கடல் சம்பந்தப்பட்ட உணவு, கடல் சம்பந்தப்பட்ட தொழில், கான்ட்ராக்டு, பணி, ஒப்பந்தம், இதெல்லாம் எடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாங்கி மாற்றி விடலாம், அதில் ஒரு கணிசமான தொகையை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நண்டு சிண்டெல்லாம் எனக்குத்தான் என்ன ஏகடியம் பேச வந்தது போய் இப்போ நிறைய வேலை வாங்கியிருப்பீங்க. சகோதரனுக்கு வேலை பார்க்கும், அவன் பையனுக்கும் வேலை வாங்கி கொடுத்துருவீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. வேலை பார்க்க அலுவலகத்திலேயே ஒரு ஒப்பந்த வேலைகளை உங்கள் மாமனார், 3ஆம் இடம் மாமனார் பேர்லேயே எடுத்து ஒரு கான்ட்ராக்ட் வேலை செய்யுது. அதனால் தொழில் மேன்மை அடையும். புதிய வாகனங்கள், வாகனம் ஓட்டுதல், வாகன ஒப்பந்தம் நிறைய பேருக்கு சொல்லி தருவீங்க. டிரைவிங் ஸ்கூல் போய் டிரைவிங் லேர்னிங் ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. மகர ராசிக்கு புதுசாக படிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் குரு சனி பகவானை பார்க்கிறார். அப்போ சனி என்னன்னாரு, இவ்வளோ நேரம் மூளை மழுங்கி போய் கிடந்துச்சு, இவ்வளோ நேரம் கொஞ்சம் தத்தி மாதிரி இருந்திருப்போம், இப்போ பார்த்தா சூப்பர் பிரில்லியன்ட் பாயாக மாறி இருப்போம், பிரில்லியன்ட் கேர்ள் அது மாதிரி மாறி இருப்போம். நம்மக்கிட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தது, தூக்கம் இருந்தது, எங்கேயும் போகாமல் ஒரு இடத்துல உட்காந்தே கிடந்திருப்போம். இப்போ குரு பார்க்குறாரு, அவர் என்ன செய்வார், சனியை பார்த்து உசுப்பேற்றி விட்டுருவார், நன்மையை தருவார், தன் வீட்டை தான் ஆளுகிறார், ஞாபக சக்தி, சிந்தனை திறன் அதெல்லாம் கொடுப்பார். அதுபோல் உங்களை என்மேலே யாராலும் ஏமாற்ற முடியாது. ஒரு சிலர் 2 சக்கர வாகனம் ஓட்ட தெரியாமல் இருந்தால் இப்போது எளிதாக ஓட்டுவீங்க. 3ஆம் இடம் தான் 2 வீலர். அதனால் உங்களுடைய உழைப்பு ஃபுல்லாக இப்போ மதிப்பாக மாறப்போகுது. அதனால் இதுவரை மாடியில் தோட்டம் போடணும் அப்படின்னு, மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள், சின்ன ஆசை அப்படிலாம் நிறைவேறும். அதனால் இந்த ஆண்டு திருமணம், வெகு தூரத்தில் வெளியூர் வெளிநாட்டில் வச்சு கிளம்பிடுவாங்க. பங்குதாரர்கள், அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற பணியாளர்களுக்கெல்லாம் அருமையான காலம். மொத்தத்தில் பொறுத்தளவில் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எனக்கு என்னமோ நல்ல அமோகமாக வந்துடுவாங்க. இது ஒரு நல்ல டைம். குரு வர்றார், கோச்சாரத்தில் வர்றார், டேய் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இதை பிடிச்சி மேலே வந்துரு அப்படின்னு சொல்கிறார். அதனால் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் வேணும். அது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் சார் எனக்கு அப்படி தான் சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் பிறந்த ஜாதகம் ஏதாவது கொஞ்சம் வலிமை குறைந்திருக்கு, வீக்காக இருக்கலாம், தசா புத்திகள் சரியில்லாமல் இருக்கலாம், புரியுதுங்களா? அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ ஜாதகத்தை அனுப்பி
அதையும் ஒரு டியூன் பண்ணி அதில் என்ன கோளாறு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணால், எந்த கோயிலுக்கு போனால், எப்படி நீங்கள் நடந்து கொண்டால் இந்த குரு பயிற்சியை அதோடு சேர்த்து வச்சு ஜெயிக்க முடியுங்கிறதுக்கெல்லாம் அப்படி விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கேட்டுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை, வியாழ நோக்கம், குரு இல்லாமல் நல்ல காரியம் நடக்காது. அப்போ குரு சப்போர்ட். அப்போ பெரிய பணத்துக்கு அதிபதி குரு பகவான், பெரிய பொருளாதாரத்துக்கு அதிபதி குரு பகவான். அப்போ ஒருத்தர் திருப்தியாக வாழ்கிறான், பொன் பொருள் ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் மதிப்பாக கௌரவமாக நல்ல அறுசுவை உணவோடு சாப்பிட்டு பிரமாதமாக காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டு எல்லா பக்கமும் போன ஐஸ்வர்யமாக இருக்கான், நல்லாயிருக்கும். மகர ராசிக்காரன் முகம் பொலிவடையும். ஆமாம், பியூட்டி பார்லர் போகாமலே முகம் பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே உங்கள் முகம் அப்படி கலையாக இருக்கும், உங்களை பார்த்தாலே அவ்வளவு ஐஸ்வர்யமாக இருக்கும். இல்லை, குரு என்பது அந்த ஐஸ்வர்யத்திற்கு அதிபதி. அதனால் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அதெல்லாம் போக்கிடுவார், எல்லா பிரச்சனையும் விடுவார். உழைப்புக்கேற்ற வருமானத்துக்கும் மஞ்சள் நிறத்திற்கும் கொண்டல் கடலைக்கும் அதிபதி. வியாழக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா என்ன சிறப்பு. திருச்செந்தூர் கடலோர பகுதிகளில் விரதம் இருந்து மாலையிட்டு திருச்செந்தூர் முருகனை பார்க்கலாம். பட்டமங்கலத்தில் என்ன குரு, திருச்செந்தூரில் குரு தான். அதே போல் பிள்ளைகளால் இருந்த கவலை தீங்கணும். குருவித்துறைக்கு போயிட்டு வந்தால் நன்மை உண்டாகும். அங்கே அதுபோல் ஆபத்து காலத்தில் உதவி செய்யக்கூடிய ஆபத் சகாஈஸ்வரர் ஆலங்குடியில் இருக்கிறார். தென்குடி திட்டை வசிஷ்டரால் உருவாக்கப்பட்ட, வசிஷ்டருக்கும் குழந்தைகள் மேலே உள்ள இந்த துன்பங்கள்லாம் போக்கி குரு பகவான் அனுக்கிரகம் பண்ணார். அதனால் வசிஷ்டரால் உருவாக்கப்பட்ட தென்குடி திட்டை குருஸ்தலம். இங்கெல்லாம் போய் முல்லை மலர்களால் அர்ச்சனை பண்ணி ஒரு சின்ன கோயிலுக்கு அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோனில் அப்பாயின்மெண்ட் ஐயா தான் பேசுவேன். உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை டைம் இருந்தால் தான் ஒரு நாளைக்கு இழுக்கும். மற்றபடி உடனே ஜாதகம் பார்த்து கொடுத்துருவேன். வாங்க, உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்துருக்கேன். வீடு மனையடி வாஸ்து பார்க்க. மறக்க மனம் இல்லாதவர்கள், வெறுக்கும் குணம் இல்லாதவர்கள், இவங்க யாருன்னா மகர ராசிக்காரவங்க. ஒருத்தவங்களை வெறுக்கவும் தெரியாது, மறக்கவும் தெரியாது. சார், என்னால் மறக்க முடியல சார். அதான் சொல்லுங்க, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை. ஒரு பாட்டு இருக்கு, எல்லாம் மாறி இருக்கும், ஆனால் மனுஷன் மட்டும் மாற மாட்டான். ஆண்டவன் அதை படைத்தான், இதை படைத்தான், எல்லாத்தையும் படைத்தான், மனுஷனையும் படைத்தான். மனுஷனுக்கு ஆனால் நல்ல மனசை படைக்கலன்னு அந்த பாட்டில் வரும். இது என்னன்னா, நமக்கு ஆண்டவன் மறக்கிற குணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான். யார்? மகர ராசிக்கு. நம்ம பழைய காலத்தில், அந்த காலத்தில் நடந்த விஷயம், அந்த காலம்னா ரொம்ப நாள்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. யாருக்கிட்ட நட்பாக இருந்தோமோ, அன்பாக இருந்தோமோ, யார் நமக்கு ஒருத்தவங்களை டீப்பாக இந்த ஊசி போடுவாங்க பார்த்துறீங்களா? ஊசி உள்ள மருந்து உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னா அது ஒரு 2 மணி நேரம் இல்லை 5 மணி நேரத்துக்கு பிறகு அந்த மருந்து எங்கே போகுதுன்னு தெரியாது நமக்கு. அப்புறமா அந்த திரும்பி அந்த பெயின் வரதான் செய்யும், இல்லை ஏதோ ஒரு மாற்றம் வந்துடும். அந்த ஊசி மாதிரி உள்ளுக்குள்ளே அன்பு ஏறிடுச்சுன்னா அந்த அன்பை மறக்க தெரியாது நமக்கு. இந்த மறக்க தெரியாதவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். இது பல இடத்துல குத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கி நண்பனாக ஆகிட்டோம், அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுவும் ஆண் பெண் 2 பேர் இப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு, தோழன் தோழி இப்படிலாம் ஏற்பட்டால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அது குத்திக்கிட்டே இருக்கும், மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்போ என்னென்னா, அவங்க ஏதாவது ஒரு மறந்தவங்க, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் அவங்க திரும்பி என்றைக்காவது ஒரு உதவி கேட்டால் நம்ம உடனே செய்ய தோணும். என்னடா இது, அதான் மறந்துட்டோம், எல்லாமே கதையை முடியாச்சு, திருப்பி ஆனால் ஒரு 2 வருஷம் கழித்து உதவி கேட்பாங்க, நம்ம செய்ய தோணும். இந்த மறக்க முடியாமையே ஃபீல் பண்ணுவோம். இப்படி பல விஷயங்களை மனசில் போட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். இந்த மன உளைச்சல்லேருந்து இப்போ தீருவதற்கு ஒரு நல்ல நேரத்தை தான் இந்த குரு பகவான் கொடுக்குறார். இது வரைக்கும் 6வது வீட்டில் இருந்த குரு 7வது வீட்டுக்கு வரார், 7th பிளேஸ். இந்த 7வது வீட்டுக்கு குரு வரதுனால இந்த குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்குறார். 7th பிளேஸில் என்ன பண்ணுறாரு, அவருடைய பார்வையை முழுமையாக செலுத்தி உங்களுக்கான முழு வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ குருவுடைய பலன் என்ன பண்ணுது, உங்களுடைய தெய்வீக தன்மையை ஏற்படுத்து. நீங்கள் என்ன சாமியை கும்பிட்டீங்களோ, என்ன பிரின்சிபலில் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ, என்ன எப்படி டிசிப்ளினாக இருந்தீங்களோ அதுக்கு பலன் கிடைக்க போகுது. இப்போ உங்களை ஏமாத்தினவங்களாம் உங்கள்கிட்ட கீழே விழ போகிறாங்க.
நீங்கள் ஏமாற்றலை, உங்களை ஏமாற்றினவங்க, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடினவங்க, உங்களை வெறுத்தவங்க, உங்களை பணத்தில் ஏமாற்றினவங்க, மனசில் ஏமாற்றினவங்க, அவங்கெல்லாம் இப்போ இந்த குரு பெயர்ச்சி மூலமாக திரும்பி சரண்டரு இல்லையா, அவங்கள ஆண்டவன் சுத்தமாக கழுவி தள்ளிட்டு புது உறவுகளை ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்க போகிறான், புது ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்க போகிறான், புது நட்பை கொடுக்க போகிறான். ஸோ இப்போ நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. உங்கள் மனசு திரும்பி தெம்பாக போகுது, திடமாக போகுது, தெய்வீக சிந்தனைகள் ஏற்பட போகுது, ஆன்மீக எண்ணங்கள் ஏற்பட போகுது. மனசில் திரும்பி ஏதோ சொல்லுவாங்க, வயசு முக்கியம் இல்லையா, எனக்கு என்ன வயசு வேணாலும் ஆயிருக்கலாம், ஆனால் இளமைங்கிறது எப்பயுமே என் கூட இருக்குங்குவாங்க பாருங்கள். அதை இந்த நேரம் உங்களுக்கு நிரூபிக்கிற நேரம். அதனால் மகர ராசிக்கு இளமை நிரூபிக்கிற நேரம். சின்ன வயசு பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஆற்றல் அதிகமாகறீங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுத்திறன் ஏற்பட போகுது. கல்வியில் தடைப்பட்ட கல்வியை முடிக்க போகிறீங்க. எஜுகேஷனில் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா இப்போ ஞாபக சக்தி மூலமாக நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம். நல்ல மனுஷங்க நமக்கு உதவி பண்ண போகிறாங்க, நல்ல குருமார்கள் உதவி பண்ணி நம்மளை வெற்றி அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதேமாரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னா யார் வெறுத்தீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு வெறுப்பு கிடைச்சவங்க மூலமாகவே லாபம் கிடைக்க போகுது. அதுவும் கலைத்துறை தான் இந்த வருஷத்தில் மகர ராசிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் உங்களுடைய எதிரிகள் நண்பர்களாகி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் கலைத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, நீதித்துறை, அரசியல், ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு, வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு உங்களை யார் விரோதமாக பார்த்தாங்களோ அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. ஸோ மகர ராசிக்கு நீங்கள் சொல்லுவாங்கள்ல, இது பிடிக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுருப்பீங்க. அந்த புலியினால தான் நம்ம வெங்கல சிலை நல்லா பளிச்சுன்னு ஆகுன்னுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் இப்போ நீங்கள் வெங்கல சிலை உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. நீங்கள் ஒதுக்கி வச்ச ஒருத்தரால், ஒதுக்கி வச்ச ஒரு பொருளால், ஒதுக்கி வச்ச ஒரு எண்ணத்தால் அந்த எண்ணமே உங்களுக்கு லாபமாக மீண்டும் மாறப்போகுது. ஒதுக்கி வச்சதை சேர்த்துக்க போகிறீங்க, புரியுதுங்களா? இப்போ இது ஒரு குட் டைம். இது எப்போது? மே மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை நல்லா இருக்குங்க. அதுக்கு பிறகு அதிசாரத்தில் குரு பகவான் மாறுறார். எப்படின்னா ஒரே வருஷத்தில் 2 ட்ரிப் அடிக்கிறார். இப்போ எப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார், அஷ்டமத்தில், பிப்ரவரி 13 வரை. அந்த காலகட்டத்தில் என்னென்னா நம்மள யாரெல்லாம் வேவு பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருவாங்க. உங்களை யாரெல்லாம் வேவு பார்க்குறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு செய்வேன கோளாறு, உங்களை கண் திருஷ்டி, இது மாதிரி உங்களை தப்பாக உங்களை முன்னேற விடாமல் தடுத்தாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவன் காட்டி கொடுத்துருவார். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா குரு சில நட்பு மூலமாக, சில பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த இடம் லாபகரமான இடமா மாறுது. அப்போ சில அகலக்காலை வைக்க மாட்டீங்க, அப்படி எடுத்து வைக்கிற காலை அப்படி திருப்பி உள்ளே வச்சுப்பீங்க. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 13 வரை. அப்போ பிப்ரவரி 13க்கு பிறகு மீண்டும் 7ஆம் இடத்துக்குள்ளே இந்த குரு என்ட்ரி ஆகும்போது இந்த மே 16லேருந்து மே மாதம் 26லேருந்து அக்டோபர் 20க்குள்ளே என்ன பிளான் போட்டு வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் பிப்ரவரி 13க்கு பிறகு மீண்டும் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. ஸோ இதுதான் உங்களுடைய டைம். இது ஒரு நல்ல நேரம், குட் டைமு. அதனால் நல்ல நண்பர்கள், பெரியவர்கள், குருமார்கள் கிடைக்க போகிறாங்க. எதுலேயும் வீழ்ச்சி கிடையாது. புதிய திட்டங்கள் போடக்கூடிய நேரம். நம்ம ப்ராஜெக்டில் மீண்டும் ஒரு புதிய எண்ணத்தோடு வலிமையோடு நாம் இறங்கி நம்ம வயசாகிடுச்சேன்னெலாம் திங்க் பண்ணாமல் அந்தந்த வயசுக்குள்ளவங்க இன்னும் 10 வயசு இளமையாக தன்னை திங்க் பண்ணி உள்ளே போங்க. இது உங்கள் வாழ்க்கையை பிரமிக்கிற மாதிரி வெற்றிகளை கொடுக்க போகிறார் சுவாமி. பிரமிக்கிற மாதிரி. சில பேருக்கு 70 வயசு ஆகும், 40 வயசு மாதிரி திங்க் பண்ணுவீங்க. 40 வயசு ஆகும், 20 வயசு மாதிரி திங்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் இப்போ நடக்க போகுது அற்புதம். இந்த அற்புதம் எனக்கு நான் 20 வயசு மாதிரி திங்க் பண்ணுறேன் அப்படின்னு வெளியில் போய் சொல்லக்கூடாது. திங்கிங் நம்மக்கிட்ட இருக்கணும், செயலில் அதை காட்டணும். என்னங்க என்னாச்சு, இவ்வளோ இளமையாக இருக்காங்க, என்னாச்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாரு, வேற லெவல், அப்படி நம்மளை பாராட்டணும். இதை தான் குரு வாங்கி தர போகிறார். குரு என்ன பண்ண போகிறார்? வாங்கி கொடுக்க போகிறார். நமக்கு நல்லதை வாங்கி கொடுக்க போகிறார், பேரை வாங்கி கொடுக்க போகிறார், புகழை வாங்கி கொடுக்க போகிறார், கௌரவத்தை வாங்கி கொடுக்க போகிறார். அதை வாங்கிறதுக்கு தகுதி நம்மள்கிட்ட இருக்குங்க. ஆக நல்ல சூழ்நிலைகளை மகரம் இப்போதைக்கு தக்க வைத்து கொள்வது நல்லது. மகர ராசிக்கு இது ஒரு சிறப்பான நேரம்.
ஒரு குட் டைம்ங்க, நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். மகர ராசி அன்பர்களே, சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளுமே இல்லை. அர்த்தாஷ்டம சனியோ, ஜென்ம சனியோ, பாத சனியோ, கண்டக சனியோ எதுவும் இல்லாமல் போனாலும் கூட ஏதோ ஒரு விரக்தியான ஒரு மனோநிலை, ஏதோ இழந்து விட்டதை போன்ற ஒரு தவிப்பு, எந்த விதமான முன்னேற்றம் வாழ்விலும் தொழிலும் சந்திக்க முடியாத ஒரு காலகட்டம், கலங்கித்தான் போய்விட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற இடம் எதிர்பார்த்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இருப்பதோடு பலம் பெற்று உச்சமடைகின்றார். அப்படிப்பட்ட அங்கிருந்து கடகத்தில் அவர் சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வை, குருவினுடைய பார்வை 5, 7, 9 என்பார்கள். அந்த 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்கின்றார், மகரத்தை பார்க்கின்றார். இதுவரை மகர ராசிக்கு குரு பகவான் எந்த விதத்திலும் ஒரு வாய்ப்பை தரவில்லை, ஒரு சந்தர்ப்பத்தை தரவில்லை, ஒரு நிம்மதியை தரவில்லை. ஆனால் இந்த காலகட்டம், இந்த 2026 அவர் குரு பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தெரியும் என்றால் 7ல் கலத்திர குருவாக தருகின்றார். இந்த கலத்திர குருவை நான் சோழி பிரசனத்தில் 2 விதமாக பார்ப்பேன், 2 விதமாக சொல்ல போகிறேன். ஒன்று, கலத்திரம் என்றாலே தானே இல்லறம், குடும்பம், வாழ்வு. ஒரு நல்ல குடும்பம் அமைந்தும் நிம்மதி இல்லை, ஒரு நல்ல வாழ்வு அமைந்தும் நிம்மதி இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஆசையாக காதலித்து திருமணம் செய்தாலும், பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் ஒரு போராட்டம் கலந்த ஒரு வாழ்வு.
நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு, வீட்டுக்கு ஏன் வந்தோம் என்று நினைக்கின்ற ஒரு நிலை. சிலரெல்லாம் இல்லறத்தை பிரிந்து வெளியிலே தவித்து போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த குரு பகவான் களத்திர குருவாக மகர ராசிக்கே பார்க்கின்றார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக. அற்புதம் என்று சொல்வதை விட கவனமாக இருந்து விடுங்கள், அதைத்தான் நான் சொல்வேன். குரு பார்த்து விட்டால் மட்டும் போராது, மற்ற கிரகத்தினுடைய நிலையையும் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது ராகு நல்ல யோகங்க, நல்ல யோகம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, அதுலலாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் நான் சொன்னேன் அல்லவா, தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலை, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் உணவு இல்லாத நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலையில அனாதை போன்ற ஒரு வாழ்கின்ற ஒரு நிலையில தான் அந்த குரு பகவான் களத்திர குருவாக தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்கள் மீது திருப்புகின்றார். கவலைப்படாதீர்கள். பாலைவனத்தில் மழை பெய்வதால் யாருக்கு என்ன லாபம்? அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தரும். ஆனால் தரும், கண்டிப்பா தரும், நிம்மதி தரும், சந்தோஷத்தை தரும், நீண்ட தூர பயணங்களை வெற்றியை தரும், இடத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தரும். பகைவன் உங்கள் பாதம் பணிவதை நீங்கள் பார்க்கலாம். இத்தான் சொல்கிறேன், மகர ராசிக்கு ஆணாயினும் பெண்ணாயினும். அதே நேரத்தில் எதுக்கு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமா இருங்க. நீங்க யாரெல்லாம் நம்புகின்றீர்களோ, பெற்ற தாயாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணுங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிலவுக்கும் களங்கம் உண்டு என்று சொல்வார்கள். சற்று கவனமாக இல்லாவிட்டால் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். என்னங்க, குரு பகவானுடைய 7ஆம் பார்வை அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்வார்களே, நீங்கள் இப்படி சொல்ற? ஆமாம், அப்படித்தான். அதாவது பழுத்த பழத்தை நோக்கிதான் அணிகள் வரும், வெள்ளத்தை நோக்கிதான் எறும்புகள் அலை அலையாக வரும். அந்த வகையில் இழந்து எத்தனை போராட்டங்கள், எத்தனை உடல் ரீதியா மன ரீதியா எத்தனை காயங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில இப்ப கொஞ்சம் நிம்மதி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்போ செய்தது, எப்பொழுதோ செய்தது என்று தலை தூக்கும். கவனமாக இருந்து விடுங்கள், நிதானமாக இருந்து விடுங்கள். 3 பலமும் இப்போ உங்களுக்கு இருக்குங்க. தேக பலம், தெய்வ பலம், மனோபலம், 3ம் இருந்தாலும் கூட அத்தனையும் தவிடுபடியாகின்ற ஒரு நிகழ்வை சந்திக்கின்ற ஒரு காலமாக போகின்றது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றுறது யாருன்னா குருவினுடைய 7ஆம் பார்வை. இந்த காலகட்டத்தில் உங்களை காக்கக்கூடியவர் குரு, தெய்வம், குலதெய்வம். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடை விட்டே விடாதீர்கள். நல்ல திருமண யோகம் கிடைக்கும், நல்ல பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், நீண்ட தூர பயணங்களை வெற்றி கிடைக்கும். ஒரு அடி மண்ணு கூட சொந்தம் இல்லைன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில பொன்பொருள் சேர்க்கின்ற நிலை ஏற்படும். கவனமாக இருங்கள். ஆத்தில் போட்டாலும் அளந்து போடு என்பதை போல அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து விட்டால் போதும். குருவினுடைய 7ஆம் பார்வை, அது 7ஆம் பார்வை எங்க படுதுன்னு பாருங்களேன். குரு ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு அற்புத நிலையை நீங்கள் பெறுவீர்கள். தர்மனாக இருந்தாலும் கூட கலங்கித்தானே போய்விட்டார். அந்த வகையில் பார்க்கும்போது 2026 இந்த குரு பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாகத்தான் அமைகின்றது. பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 10வது ராசி. இங்கே பாருங்க, செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பார் இந்த ராசியில் பொறுத்தவரை. மகரத்தோட செவ்வாய் உச்சம். நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் தைரியமான குணமும், நல்லா பார்த்துக்கணும், தைரியமான குணமும் நல்லா உழைக்கக்கூடிய குணமும், எது வந்தாலும் பார்த்து ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்ட இருக்கக்கூடிய குணமும், பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியான குணமும், எந்த வேலையும் கரெக்டாக அந்த வேலையை முடிக்கக்கூடிய எண்ணங்களும் இந்த மகரத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 10வது ராசி. எதுலையுமே பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை நோக்கி என்ன ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி மகரம். மகரம் 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 எது இருக்கோ இல்லையோ கௌரவம் இருக்கணும், இதுதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான கிரக பயிற்சி 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்க ராசியை குரு பகவான் உச்சமாயி பார்க்கிறார். எப்படி உச்சமாயி உங்க ராசியை பார்க்கிறார். கேந்திர யோகத்துல 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். எப்படி ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசியை பார்க்கிறாரு. அப்பலங்க அவர்
நார்மலாக இருக்கிறதுக்கும் உச்சமாக இருக்கிறதுக்கும் உள்ள பலன் சொல்லிடுறேன். நார்மலாக இருந்தால் மேக்ஸிமம் 100% மட்டும் தான் பலன் கொடுப்பார். பயங்கரமாக உச்சமாக இருந்தாருன்னா அது 100க்கு 200% யோகத்தை கொடுப்பார். ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை கழிக்கிறதே குரு பகவான் மட்டும்தாங்க. வேற எந்த கிரகத்துக்கும் அந்த ரூல்ஸே கிடையாது. நம்ம எவ்வளோ ஒரு 9 கிரகத்தில் எவ்வளோ கிரகம் கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த குரு பகவான் மட்டும் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவம் வெளிப்படும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பரிகாரம் எந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குரு உச்சமான கதை வர்றாரா, எந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள், அந்த பரிகாரம் உடனே அந்த பரிகாரம் சித்தி ஆகும், உடனே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் செய்யும், கெட்டதை செய்யவே சொல்லவே கூடாது, கெட்டதுக்கான ஆப்ஷனே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா குரு நேரம் 7ஆம் இடத்தை பார்க்கணும், உங்கள் ராசியில் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதிங்க. எப்படி உங்களுடைய முயற்சிக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, படிப்பு, கல்வி, எழுத்து, கணிதம், பேனாமல் உள்ள வேலை எல்லாமே இந்த குரு பகவான் தான். அடுத்து 12ஆம் இடத்த அதிபதி. நல்லா தூங்கணுமா, நல்லா வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, பயணங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அதிபதி எல்லாமே இந்த குரு தான். அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான குரு பாருங்கள். உங்களுக்கு மருத்துவ சுலபமாக வராதா எல்லாமே குரு தான் முடிவு பண்ணணும். இவர் போய் எங்கே இருந்தார், 6ஆம் இடத்துல இருந்தார். இருக்கலாமா இருக்கக்கூடாதா? அதுவும் சுயசாரம் வாங்கி நின்னார், இருக்கக்கூடாது. மகரத்தை பொறுத்த இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசியில் குரு நீசமாவார். இதை யாருமே மறந்துடக்கூடாது. குரு நீசமாவார். கேட்டு பாருங்க. எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, நல்லா தருமாற்றம், எதுவுமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டீங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க. மகரத்தை கேட்டால் அப்படியே படிப்படியே அடுக்கடுக்காக சொல்லுவோம். தொழில், படிப்பு, வேலை, உத்தியோகம் எல்லாத்துலேயும் ஒரு சிறு சிரமத்தை கொடுத்துருக்கோம். ஏன் தெரியுமா? குரு சரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் பிறந்த நேர பிரகாரம் குரு நல்லா இருக்கணும். இப்போ சொல்கிறேன், இப்போ சனி பகவான் நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ளஸ் கிடைச்சிருக்கு, மைனஸ் கிடையாது. இப்போ ப்ளஸ்ஸான இடத்துக்கு நீங்கள் போவீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகரம். ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் போய் உங்கள் ராசியை பார்ப்பதால் எந்த கெட்ட விஷயத்தையும் நெருங்க விட மாட்டார். அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் சூப்பரான யோகம் வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, நகை சொன்ன அடகு வச்சுருந்த அந்த நகையை திருப்பிடுவீங்க. இப்போ எழுதி வச்சுங்க, ஒன்று நகை வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லை பணம் பொருளாதாரத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்கள் போகணும். இது எழுதிய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 11ஆம் இடத்தை காரணம் கேட்குறீங்களா, 11ஆம் இடத்தை லாபத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக, சிறப்பு பார்வை எல்லாம் பாருங்கள், 5ஆம் பார்வை ஆன்மனம் மனசுலேருந்து பார்க்குறாரு, செம்ம பார்வையாக. அப்போ லாபம், பொருளாதாரம், நகை, பணம், சேமிப்பு அதிகமாக இந்த குரு பயிற்சியில் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா பொருளாதார வருமானம் கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தெரியும். அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். வேலை கிடைக்காதானே இருக்குமே, நல்ல வேலை, உத்தியோகமான வேலை, சூப்பரான வேலை, ப்ரமோஷனான வேலை, கண்டிப்பாக வேலை செய்யணும். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கிடையாது, 7 சனி முடிஞ்சிருச்சு. சனி பகவான் நேராக அந்த குரு பகவான் பார்ப்பதால் 9ஆம் இட பார்வையாக, 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்த சனி பகவான் அவர் பார்ப்பதால் வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போக போகிறாருன்னு காட்டுது. இப்போ வெளிநாடு வேலை பார்க்குறீங்க, வெளியூரில் பார்க்குறீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வந்துடும். பல வருஷம் கிடைக்காத ப்ரொமோஷன் இப்போ கிடைக்கும் நான் சொல்வேன். இது மிகப்பெரிய உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வெற்றி இந்த குரு பயிற்சி. அதுவும் உச்சமான குரு பயிற்சி, சரியாந்திர லக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, வெளிநாட்டை வேலை பார்க்குற அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்கணும்னா வாங்குவீங்க. இல்லை வெளிநாட்டிலேருந்து வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா, வேலைக்கு மாறுவீங்க. ஏன்னா இங்கே கிரகம் நல்லா இருக்குது, எதுவுமே கெட்டது என்னால் சொல்ல முடியலை. அதே மாதிரி படிப்பு கல்வியில் ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மகரத்தில் எத்தனை குழந்தை, உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை யாரும் படிப்பு கல்வியில் பயங்கரமான அரசாங்க வேலை எழுதல் வாங்கலாம் திருப்பி கேளுங்க. அம்மா வேலை, அப்பா வேலை, இல்லை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், கண்டிப்பாக அரசாங்க வேலை. மாணவிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். படிப்பு கல்வியில் எந்த ஒரு தடங்களும் வராது. இந்த மகரத்தை போகிற குரு பார்ப்பதனால் நீங்கள் ஒரு 10 பேருக்கு லீடர் ஆக போறீங்க. அரசியல்லாம் பட்டை கிளப்புவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் மேலே எந்த கேஸ் இருந்தாலும் சரி, அந்த கேஸை எடுத்து நடத்தி பாருங்கள், ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். என்னால் சொந்தமாக வீடு கட்ட முடியல, அந்த வீடை வைத்தா பணம் வரும், அதை இப்போ கேஸ் எனக்கு பக்கம் தீர்ப்பாங்கம்மா, எழுதுங்க, கண்டிப்பாக மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக தீர்ப்பு உங்கள் பக்கம் நிச்சயமாக வேலை செய்யும். இது மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றியாக மாறுபாரு. எல்லா கேஸ்லையும் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். அப்பா சொத்து, தாத்தா சொத்து சூப்பராக இருக்கும். மகரத்தை பொறுத்தவரை நிறைய ஒரு மாற்றம் மகர ராசிக்கு நல்லா நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு பக்கா வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார்.
பெண்களுக்கு அதே மாதிரி நிறைய சொல்கிறேன், நிறைய பேருக்கு உடம்பு உபாத மருத்துவ செலவு விரை செலவு நிறைய பண்ணிங்கன்னா மருத்துவ செலவு குறையும் மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா இங்கே இது நிறைய கெட்ட விஷயம் நடக்காது. நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். நிறைய பேர் திடீர் அதிர்ஷ்டம் கேட்குறீங்களே, கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். லாட்ரி சீட் எடுத்தால் உடனே அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வரையாமல் நம்ம ஜாதகம் மூவ் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் ஹெல்த்தில் ரொம்ப நிறைய மருத்துவ செலவு அதிகமாக பண்ணது மகரமான எழுதியே கொடுத்துருேன். மருத்துவ செலவு நிறைய பண்ணீங்க, கால்வலி வயிறு சார்ந்த பிரச்சனை நிறைய பிரச்சனை பார்த்தீங்க இனிமேல் வராது. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஆசை உள்ளவங்க இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியாவது தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல லக்கு, நல்ல யோகம், சூப்பராக வேலை செய்யும். மெயினாக இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஆசிரியர் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் உள்ள துறை எல்லாமே இயங்க போகுது. இப்போ எடுங்க லாட்ரியை, இதையும் பாருங்கள் ஜாக்பாட்டு. குரு பார்க்கணும்னா பணமோ லாட்ரியும் வரணும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகம் முப்பது வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். கனவு பிள்ளையே மனைவி பிள்ளை எடுங்க, சூப்பராக இருக்கும். திருமணத்தில் எந்த ஒரு தடங்கள் வராது. உடனே குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம். பொதுமக்கள் திருமணம் இது ரெண்டுக்கும் சூப்பரான நேரம் பார்த்துக்குங்க. 2வது திருமணமா முதல் திருமணம், எந்த ஒரு திருமண தடங்களும் அதிகமாக திருமணம் ஆகக்கூடிய ஒரே அமைப்பு மகரம் மட்டும்தான். இந்த குரு பயிற்சியில் பார்த்துங்க. எல்லா வழக்கிலையும் ஜெயிக்கிறது இந்த மகரம் மட்டும்தான். நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது பார்த்துங்க. இப்போ நட்சத்திர பலனுக்கு போகுமா, முதல் நட்சத்திரம் உத்திராடம். இப்படி உத்திராடங்கிறது தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. உத்திராடத்தில் பண்ணுங்க. எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம், ஜெயிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு கண்டிப்பாக வருது. எந்த காரியம் எடுத்தாலும் சரி சூப்பராக இருக்கும். அரசாங்க வேலை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உத்திராடத்தில் பண்ணுவாங்க. கவலையப்படாதீங்க. உத்திராடத்தில் பண்ணுவாங்க. எல்லாமே இனிமேல் தோல்விக்கான விஷயத்தை நீங்கள் யோசிக்கவே கூடாது. தோல்வியை பற்றி சிந்திக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து உத்திராடம் தான். படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். உத்திராடத்தில் பண்ணுவாங்க. எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியாக மாறும். தோல்விக்கான விஷயம் நடக்காது. அடுத்து திருவோண நட்சத்திரம் பண்ணுவாங்க. ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரித்து போகணும், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும். திருவோணத்தில் வந்துட்டாரு. அதான் சொல்ல, நீங்கள் செஞ்ச புண்ணியம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை, உணவுத்துறை, பயணங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது. இனிமேல் எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது. யார் திருவோணத்தில் சொல்கிறேன். பயங்கரமான வெற்றியான ஒரு நேரமாக உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இந்த குரு பயிற்சி. எந்த காரியம் இருந்தாலும் சரி எல்லாமே வெற்றியாக மாறும். ஆசைப்பட்ட படிப்புகளில் பயங்கரமான வெற்றி, தொழில் உத்தியோகத்தில் பயங்கரமான வெற்றி எல்லாமே தேடி வருது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். பயங்கரமான திறமையான குணம் இருக்கும், டேலண்டான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார் எப்படி பயங்கரம் செஞ்சுப்பீங்க, குடும்பத்தை பற்றி ஃபேமிலி பற்றி செஞ்சுப்பீங்க. பயங்கரமான ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது. அவிட்டத்தில் சொல்கிறேன். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் மாறுறது, ஒரு சுபகாரியம் வரக்கூடிய எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுடைய என்ன எல்லாமே சொந்த காலம் நிற்கக்கூடிய எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க. வருமான பொருளாக நல்லாயிருக்கும். ஒரு 4 பேர் மதிக்கிறாப்போ அந்தஸ்துக்கு வரும். உங்கள் பக்கம் தேடி வரும். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக இருக்கும். மெயினாக கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இந்த கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயிற்சியாகவே அமைகிறது.